இப்போது இந்த ஒமிக்ரான் புது வேரியண்ட், அந்த வேரியண்ட் வந்து என்ன சார், எத்தனை முறை தான் அது உருமாறும், எவ்வளவுதான் அது பரவும் சார்? சார் வேரியண்ட் அப்படிங்கிறது வந்து இந்த வைரஸுக்கே உரித்தான ஒரு வித பண்பு. இந்த வைரஸ் வந்து பொதுவாகவே பார்த்தீங்கன்னா மியூட்டேஷன் ஆகிட்டே இருக்கும், தன்னைத்தானே தகவமைத்துக் கொள்ளும். எப்படின்னா புறச்சூழலுக்கு தகுந்தாப்புல மாறிக்கிட்டே இருக்கும், அதுக்கு பேர் மியூட்டேஷன் சொல்றோம். அந்த மாதிரி நடக்கிறதா வந்து வேரியன்ட். இப்ப நீங்க முதல்ல பார்த்துருப்பீங்க, கொரோனா வந்து முதல் அலையில வந்து சாதாரணமா இருந்துச்சு, அதுக்கு பிறகு டெல்டா அப்படின்னு மிகப்பெரிய ஒரு வேரியன்ட் வந்துச்சு, அதுதான் வந்து நுரையீரலை பாதிச்சு. ரெண்டாவது அலையில வந்து நிறைய பேத்துக்கு வந்து கொரோனா வந்து ஆபத்து வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டாங்க, இறந்துட்டாங்க நிறைய பேர். அப்புறம் மூணாவது அலை வந்துச்சு, நாலாவது அலை வந்துச்சு. அப்ப இந்த மூணாவது அலை நாலாவது அலையில எல்லாம் பாத்தீங்கன்னா வீரியம் கம்மியாவே இருந்துச்சு. அந்த இரண்டாவது அலையில மட்டும்தான் அது வேரியன்ட் ஆகி தன்னைத்தானே உருமாறி மிகப்பெரிய அளவிற்கு நுரையீரல் பாதிப்பு வந்து மூச்சு திணறி ஆக்சிஜன் இல்லாம இறந்து போயிருக்கிறாங்க. ஆனா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த வைரஸ் மட்டுமல்ல, எல்லா வைரஸும் பொதுவாகவே இருக்கக்கூடிய சாதாரண வைரஸ் எல்லாம் உருமாறிக்கொண்டே இருக்கிறது அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். அது இந்த கொரோனா வைரஸ் விதிவிலக்கு இல்ல, அது ஒரு சாதாரண வைரஸ் தான் நம்ம கிட்ட இருக்குது. இப்போ இந்த வேரியண்ட்டுக்கு என்ன பெயர் வச்சிருக்காங்க? இது திடீர்னு இப்போ மட்டும் அந்த பல்வேறு நாடுகள்ல, அது தென்கிழக்கு ஆசிய நாடுகளான இந்த சீனா, தாய்லாந்து மற்றும் இந்த ஹாங்காங், சிங்கப்பூர் உள்ளிட்ட நாடுகளில் அதிகமாக பரவி இருக்கக்கூடிய நிலையில் இங்கே தென் மாநிலங்களில் கேரளாவில் அதிகமாக பரவி இருக்கு. இப்போ தமிழ்நாட்டிலையும் இன்று வந்து கிட்டத்தட்ட ஒரு 66 பேருக்கு அது தொற்றி இருப்பதாக கூறப்படுகிறது. கேரளா ஒட்டுமொத்த இந்தியாவில் ஒரு 257 என்ன 250க்கும் மேற்பட்டவருக்கு இந்த புது வேரியன்ட், அதனோட பெயர் என்ன, அந்த புது வேரியண்டோட அந்த வீரியம் என்னன்னு சொல்லுங்க சார். சார் இந்த புது வேரியன்ட் பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஒமிக்ரான் அதுக்கு பிறகு வந்திருக்கக்கூடிய வேரியன்ட் தான் சார். அதுல எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு லெட்டர்ஸ் போட்டு, ஆங்கில லெட்டர்ஸ் போட்டு அப்படியே வந்துட்டு இருக்கோம். இதனுடைய வேரியன்ட் பாத்தீங்கன்னா JN1 அப்படிங்கிற வேரியன்ட் தான் இப்ப இருக்கிற வேரியன்ட். ஒரு மைல்டு வேரியேஷன் தான் சார். J1N இல்ல J123 அப்படிங்கிற மாதிரி வேரியன்ட் தான் அப்படி வந்துகிட்டே இருக்கும். இது வந்து JN1 சார். இந்த வேரியன்ட் பாத்தீங்கன்னா ஒரு விதமான இதே மாதிரி ஒரு எப்படி நம்ம ஃப்ளூ ஜுரம் வர்ற மாதிரி ஒரு அறிகுறிகளோடு வந்திருக்கக்கூடிய வேரியன்ட் தான் இந்த வேரியன்ட். ஓகே. இந்த வேரியண்ட்டுக்கு ஏற்கனவே உள்ள அந்த பாதுகாப்பு நடவடிக்கைகள், பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகள் போதுமா? இன்னொன்று இந்த புதிய தடுப்பூசி, இதுக்குன்னு தனி ஒரு தடுப்பூசி சில நாடுகளில் அமலில் அந்த பயன்பாட்டில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த தடுப்பூசிகள் வந்து தேவையாங்கிறதா இன்னொரு கொஸ்டின் சார். சார் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளூ ஜுரம் இந்த மாதிரியான ஜுரத்துக்கு வரக்கூடிய வைரஸ்னால் வரக்கூடிய வியாதிகளுக்கு பொதுவாகவே நம்ம இதில் தடுப்பூசி எல்லாம் போடுறதே இல்லை. சரி. ஏன்னா நம்ம நார்மலாக ஃப்ளூ ஜுரம் இருக்கு, H1N1 சொல்லுவோம், பன்றி காய்ச்சல்லாம் இருக்கு. அது வந்து அந்த மாதிரி காய்ச்சலுக்கெல்லாம் நம்ம வருஷம் தடுப்பூசி போடுறதே கிடையாது. நேச்சுரலாவே இயற்கையாவே அதற்கான எதிர்ப்பு சக்திகள், இம்யூனிட்டி நம்ம உடம்புல வந்துருது. ஏன் கொரோனாக்கு வந்து நம்ம தடுப்பூசி கண்டுபிடிச்சு அதை உடனே போட்டோம் அப்படின்னா, கொரோனா வந்து வேரியன்ட்ங்கிறது ஒரு டிஃபரெண்ட், இதுவரை உலகமே அறிந்திராதது. அந்த வேரியன்ட் வந்து ரொம்ப வீரியமா இருந்துச்சு, அது வந்து நுரையீரலை வந்து ஸ்பீடா தாக்குச்சு, அதனால உயிரிழப்புகள் அதிகமா வந்துடும் அப்படிங்கிற அச்சத்தோட தான் வேக்சினை டக்குன்னு கண்டுபிடிச்சு அந்த வேக்சினை வந்து எல்லாரும் நம்ம போட்டுக்கிட்டோம். சரி. ஒருவேளை இந்த முதல் அலையில வந்து அது தாக்கம் கம்மியா இருந்துச்சு, இரண்டாவது அலையில வந்து ரொம்ப அதிகமா இருந்துச்சு. ஒருவேளை இரண்டாவது அலையிலையும் தாக்கமே இல்லாம ஒரு மைல்டா இருந்திருந்தா கண்டிப்பாக நம்ம எல்லாம் வேக்சின் எல்லாம் போட்டிருக்கவே மாட்டோம். அது தானா வந்துச்சு, தானா போயிருச்சு, தற்காப்பு நடவடிக்கைகள் எடுத்திருந்தாவே போதுமானதா இருந்திருக்கும். இப்ப கூட பாத்தீங்கன்னா இது போன்ற இந்த கொரோனா வைரஸ்ங்கிற போன்ற நம்ம முன்னமே சொல்லி இருக்கிறோம், கொரோனா நம்மளை விட்டு போகாது, அது நம்மளோடு வாழ்ந்து கொண்டு இருக்கும். சரி. நாம் கொரோனாவோடு தான் வாழ வேண்டும் அப்படின்னு முன்கூட்டியே சொல்லி இருக்கிறோம். எப்போ 2020 இருந்தே சொல்லிக்கிட்டு வர்றோம். ஓகே. கொரோனா என்னாச்சு, முன்னாடி உலகம் ஃபுல்லா பரவி இருந்துச்சு, இப்ப செட்டில் ஆகி ஒவ்வொரு ஊர்ல வந்து ஒவ்வொரு இடத்துல பாக்கெட்ல செட்டில் ஆகிருக்கும். எப்பப்பெல்லாம் டெம்பரேச்சர் குறையுதோ இல்ல தட்ப வெப்ப சூழ்நிலைகள் சாதகமா இருக்குதோ, எதுக்கு வைரஸுக்கு சாதகமா இருக்குதோ அப்பவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தலை தூக்கும். அது தலை தூக்கி கொஞ்சம் சளி. டாக்டர், எனக்கு இன்னொரு சந்தேகம். இப்போ வந்து இப்போ அண்மை காலங்களில் ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு பேரிழப்பை ஏற்படுத்தி உலகையே வந்து
முடக்கியதுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அது வந்து இந்த கொரோனாவோட பாதிப்பு வந்து இருந்தது. லட்சக்கணக்கானவர் பல நாடுகளில், அது வந்து இந்த வல்லரசு நாடுகளாக இருந்தாலும் சரி, பெரிய முன்னேறிய இந்த ஐரோப்பிய நாடுகளாக இருந்தாலும் சரி, இந்த கொரோனா பாதிப்புக்கு அவங்க வந்து உள்ளானாங்க. வளர்ந்த நாடுகளில் தான் அதிக அளவு அந்த உயிர் பலிகளுக்கு கூட நடந்துச்சு. நான் இன்னும் இந்த போலியோ, இந்த அம்மை உள்ளிட்ட நோய்கள் வந்து முற்றிலுமாக ஒழிச்சாங்க. அது போன்று இந்த பிளேக் அதெல்லாம் வந்து ஓரளவு முற்றிலும் ஒழிச்சாங்க. அது மாதிரி இந்த கொரோனாவையும் இந்த முற்றிலும் இந்த ஒழிப்பதற்கான நடவடிக்கைகள் வந்து ஏன் மேற்கொள்ளவில்லை? அல்லது அது முடியுமா முடியாதா சார்? அது முடியாதுங்க. ஏன்னா இந்த கொரோனா போன்ற வைரஸ் வந்து டிஃப்ரெண்ட்டு. இந்த போலியோ அப்படிங்கிற வைரஸ், ஹெப்படைட்டிஸ்ங்கிற வைரஸ், மற்ற அம்மை, அதாவது சிக்கன் ஸ்மால் பாக்ஸ் அந்துங்கிற வைரஸ், அதாவது பெரிய அம்மைன்னு சொல்லுவோம் இல்லைங்க, அந்த மாதிரி ஸ்மால் பாக்ஸ், அதெல்லாம் வந்து நம்ம என்ன ஒழிக்க பாடுபட்டு இருக்கிறோம். அது எப்படின்னா, இந்த போலியோ அப்படிங்கிற வியாதியெல்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து டிசபிலிட்டி உருவாக்கிறோம். டக்குனு போலியோ நோய் வந்து ஓரல் ரூட் வழி போய் வாய் வழியா உள்ள போய் அது வந்து நரம்பு மண்டலத்தை பாதிச்சு, அப்ப கை கால் இல்லாம நீங்க நிறைய பேர் பார்த்துருக்கீங்க, பிசிக்கலி சேலஞ்சு மாற்றுத்திறனாளிகள்லாம் உருவாகி இருக்கிறாங்க. ஸோ போலியோ நோய் அப்படிப்பட்ட நோய். அதற்கடுத்து அம்மை நோய் பார்த்தீங்கன்னா, இந்த வெயில் காலத்துல அம்மை வந்து அது பெரிய அம்மை, அது வந்து ஸ்மால் பாக்ஸ்னு சொல்லுவோம். அது வந்து உடம்புல எல்லாம் கொப்பளம் போட்டு அது மாதிரி உருவாயிருக்கும். இந்த மாதிரி வைரஸுக்கு வேக்சின் கண்டுபிடிச்சு அதை உலகத்தை விட்டு நம்ம ஒழிச்சோம். சரி. ஆனா இந்த ரெஸ்பிரேட்டரி வைரஸ், அதாவது நுரையீரலை தாக்கக்கூடிய இந்த வைரஸ்கள், அதே போல அது ஒரு கொரோனா வைரஸும் அது ஒரு பட்ட வைரஸ் தான். இதெல்லாம் வந்து என்னன்னா தன்னைத்தானே உருமாறிட்டே இருக்கும். இதுக்கு வேக்சின் கண்டுபிடிச்சாலும் புதுசா ஒன்று உருமாறிடும். இப்போ J1.1ன்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ உடனே நம்ம மருத்துவ உலகம்லாம் ஆராய்ச்சி செஞ்சு இதுக்கு வேக்சின் கண்டுபிடிச்சோன்னு வச்சுக்கோங்க, இன்னும் 5 மாசத்துல பார்த்தா JN2 வந்துடும். சரி, JN3 வந்துடும். அப்ப என்னன்னா அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் நம்ம வந்து வேக்சின் கண்டுபிடிச்சிட்டே இருக்க முடியாது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இது போன்ற வைரஸ்கள் நுரையீரலை தாக்கக்கூடிய வைரஸ்கள் சும்மா தொண்டைக்கு மேல மட்டும் இருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நுரையீரலை தாக்குனா தான் ப்ராப்ளம். அதனால இது பயப்படவே தேவையில்லை அப்படின்னு சொல்றக்காக தான் இதை சொல்ல வந்தேன்.